அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி வந்துக்கிட்டு யூஏ க்ளீன் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்திருக்கோம். அல் ரஹா பிளாசா இந்த ஏரியாவுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு இயர்லி மார்னிங்கை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அப்படியே சில்லுண்டு ஒரு கிளைமேட்டாக ஒரு 18 டிகிரிஸ் இருக்குது இந்த ஏரியாவில் பார்க்குறதுக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு பார்க்கு. இந்த பார்க் முழுமையாக உங்களுக்கு லேட்டராக இந்த வீடியோவில் கவரேஜ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஏரியாவுக்கு வந்தாக்க நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த பார்க்கு. இந்த கிளீனிங் ப்ராஜெக்ட்டு ஒரு 11 o'clock வரைக்கும் நடக்கும். அந்த இதோட இதை பார்த்துக்கலாம். இங்கே பார், இதுதான் இந்த ரஹா பிளாசாவில் உள்ள என்னென்ன இருக்குதுங்கிறது போட்டிருக்காங்க. உங்களுக்கு இது தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மக்கள்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு வர்றதுக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. கச்சிதமாக இந்த வாக்கிங் ட்ராக்கு இதில் போட்டிருக்காங்க. ரன்னிங் ட்ராக்கு, வாக்கிங் ட்ராக் இருக்குது. குருவி சத்தம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படியே இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மருதாணி, இந்த செடியெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே மருதாணி வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட மருதாணி செடி இருக்குது இந்த ஏரியாவில் பார்க்குறதுக்கு. இந்த ஏரியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்படியே நிற்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே டாய்லெட் வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த டாய்லெட்டை பார்க்குறேன்னாக்கா அந்த மூங்கில் இதில் போட்ட மாதிரி வச்சுருக்காங்க. பிள்ளைங்களுக்கு வந்து விளாட்றதுக்காக ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த ஏரியாவை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. செட்டிங்கே வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், க்ளீனிங் ப்ராஜெக்ட்டும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே வந்து என்னத்தை க்ளீன் பண்ண போகிறோன்னு தான் எனக்கும் ஒன்றும் புரியலை. அந்த கூட்டங்கள்லாம் அங்கே கூடிக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த இதோட பார்த்தீங்களா, குழந்தைகள்லாம் வந்தாக்கா அடிப்படாமல் இருக்கிறதுக்காகவே இது வந்து சிந்தட்டிக் இது மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அற்புதமான ஒரு ஏரியா. குழந்தைகளுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான கேமு ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க. சின்ன காம்பேக்டாக ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கேம்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பார்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அல்ஃபயா பார்க் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு. அதில் கொஞ்சம் விளையாட்டுகளும் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ணல் ஊஞ்சி ஆடுவோமா? ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான் எல்லாம். இந்த ஒரு கேமை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இது எங்கேருந்து நான் ஏறுவானோன்னு தெரியலையே. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஒரு கேமு நம்மளால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு கேமு. சூப்பரான கேமு. சின்ன வயசில் இதுதான் அதிகமாக விளாண்டுருப்போம். எங்கே ஏறி எதில் வருவாங்கன்னே தெரியலையே. செம்மையாக இருக்குது கேமு. இந்த பார்க்குடைய மெயின்டெனன்ஸ் பாருங்கள். அந்த சைடில் ஜிம்னாஸ்டிக்கு, வாலிபாலு, சின்ன ஃபுட்பால் கிரவுண்டு. அப்புறம் இங்கே பாருங்கள், தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி நைட்டில் வந்துக்கிட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி உள்ள இடம். பிள்ளைங்கள்லாம் விளாட்றதுக்காக உள்ளது. சின்ன ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு. கிட்டத்தட்ட எல்லா கேம்ஸும் ஓரளவு கவர் பண்ணி ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த க்ளீனிங் ப்ராஜெக்டுக்காக வந்திருக்கோம். 8 o'clock அங்கே ஸ்டார்ட் ஆகுன்னு போட்டிருக்காங்க. எந்த சைடில் போய் க்ளீனிங் ப்ராஜெக்ட் போகுதுன்னு தெரியல. பாருங்கள், சின்ன ஸ்டேடியம் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். தண்ணி பீதிக்கிட்டு அடிக்க பற்றில சூப்பரு. ஸோ இந்த க்ளீனிங் ப்ராஜெக்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா மக்களும் வந்து நெருங்கிட்டாங்க. கூட்டங்கள் கூட ஆரம்பிச்சிருச்சு.
ரஹபா பிளாசா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தீமில் இருக்குது இந்த இது ஒரு பார்க்கு. ஆனால் பிளாசான்னு வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியாது. இந்த இதில் பார்த்தீங்களா அந்த என்ன மாதிரி வச்சுருக்காங்க, செக் செக் செக். ஸோ எல்லா கம்பெனி வந்துட்டாங்க. அந்த கம்பெனிகளுக்கு வந்துக்கிட்டு டிஷர்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டுருக்கு. எங்கே கம்பெனி எங்கே வந்திருக்குன்னு தெரியலை, பார்த்தா தான் தெரியும். இது வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒன்று ஒன்று டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அந்தந்த கம்பெனியை பற்றி போட்டிருக்காங்க. இஇஜி குட் மார்னிங். ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேட்டிங் பண்ணுற மாதிரி ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டு, அதாவது லோ லெவல்லேருந்து மிட் லெவலில் போகிற வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸ்கேட்டிங் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம். அங்கங்கே போய் உழுவுறத விட இது ப்ராப்பராக எப்படி ஸ்கேட்டிங்கில் வந்துக்கிட்டு நம்ம போக முடியும், அந்த இன்டர்மீடியேட்டு இந்த பழகுறவங்களுக்கு கிளியராக விளங்கும் என்னங்கிறது. இது பாருங்கள், ரொம்ப அற்புதமாக வச்சுக்கிறாங்க. ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு கோர்றதுக்கு நல்லா அருமையான வசதிகள் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு பிளாஸா. இந்த பார்க் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப பிடிச்சமான ஒரு பார்க்காக கூட இருக்குது. நம்ம யூஏயில் வந்து பல ஏரியாக்களில் இது போல் ஒவ்வொரு சின்ன சின்ன ஏரியாவாக தான் இருக்கும், பார்க்காக இருக்கும். ஆனால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது வந்துக்கிட்டு அதிகமாக வந்து இந்த ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்டு மக்கள் தான் அதிகமாக வாழ்வாங்க. மேபி கொஞ்சம் வெளிநாட்டுக்காரவங்க யாராச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ராசஸ் எல்லாம் இங்கே கிளியராக போயிட்டுருக்கு. மக்கள் எல்லாம் ஆரவாரமாக வந்து கலந்துக்கிறாங்க. இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஓடிட்டுருக்கு. இன்னைக்கு குளிர் நல்லா இருக்கனால வெளியில் எவ்வளோ நான் சுற்றினாலும் ஒன்றும் தெரியாது. குறைஞ்சது ஒரு 500 பேராச்சும் கலந்துக்கிடுவான்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராமில். பாருங்கள், கைடன்ஸ் எப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நீங்கள் படித்து அப்படியே தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகே. லெஜெண்ட் டிஸ்கவரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.